ஃபர்ஸ்ட்டு நான் லைனப்ல இருந்தே வரேன். ஃபர்ஸ்ட்டு நிக்கோ கொன்சாலஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. ஒரு ஃபைனல்ல நீ இப்படி சேஞ்சஸ் பண்ணணுமா எனக்கு தெரியல. பெராடஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு ஆக்சுவலா ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம். அவர தூக்கிட்டு நீ நிக்கோ கொன்சாலஸ் கொண்டு வர. அதே மாரி ரைட் பேக்ல உனக்கு மொலினா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து அவரு தான் 11ல ஸ்டார்ட் பண்றாரு. எந்த காரணத்துக்காக மான்டியல் வந்திருக்காரு ஃபைனலுக்கு மட்டும் அப்படின்னு எனக்கு தெரியல. அங்க ஒரு இதுவாச்சு, கேம்பிள் ஆச்சு. அட்டாக்கிங்ல லாட்டாரோ மார்டினஸ் எங்கடா? மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு இம்பாக்ட் குடுக்குறாரு அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, ஒரு 60, 70 நிமிஷத்துலயும் 5 சப்ப முடிச்சிடுற. ஒரு நல்ல டோர்னமெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரியில எழுதி வச்சிரலாம். அந்த மாரி ஒரு டோர்னமெண்ட் 2வது ஸ்டார பேட்ஜ்ல குத்திருக்காங்க ஸ்பெயின். ஸோ இன்னும் எவ்வளோ ஸ்டார்ஸ் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த அதர் ஹேண்ட் வந்து 3 ஸ்டார்ஸ்லயே நிக்கிறாங்க அர்ஜென்டினா. அது கொஞ்சம் சேட்னிங் பார்ட்டா இருந்தது. ஹியூஜ் குடோஸ் டூ அந்த ஹோஸ்டிங் நேஷன்ஸ் எல்லாமே யுஎஸ் அண்ட் மெக்சிகோ அண்ட் கனடா நல்லா பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த கடைசியில ஒரு ஷோவ மட்டும் நிறுத்தியிருக்கலாம். தேவையில்லாம அது ஒண்ணு பண்ணாங்க. அத தவிர்த்து மிச்சபடி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஷோ, நல்ல கேம், நல்ல வேர்ல்டு கப் அப்படின்ற மாரி முடிஞ்சது மச்சான். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஇ டிவி மக்களே. ஸோ FIFA வேர்ல்ட் கப் 2026 ஃபைனல்ஸ்ல நடந்தது என்ன? ஸோ ஸ்பெயின் வந்து 1-0 அப்படின்ற மாதிரி ஒரு விக்டரி எடுத்து வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிருப்பாங்க. பட் மேட்ச்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ மச்சான் என்னலாம் நடந்தது மேட்ச்ல? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே மச்சான் 2 டீமுமே எப்படி சொல்றது? ஒரு மாரி ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அத நம்ம பார்த்திருந்தோம் ப்ரீவியஸ் மேட்சஸ்ல அவங்க பாத்ஸ்லயும். அதே மாரி தான் இந்த மேட்சுமே ஸ்லோ ஸ்டார்ட்டா தான் இருந்தது 2 டீமுக்குமே. ஃபர்ஸ்ட்டு ஸ்பெயின் எடுத்துக்கலாம் நம்ப. ஃபர்ஸ்ட்டு 10 நிமிஷம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு மாரி எப்படி சொல்றது? இவங்க என்னடா புதுசா ஆடுறாங்களேன்ற மாரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு பேட்டர்ன்ல வந்தாங்க 10 நிமிஷத்துக்கு அப்புறம். இவங்க ஸ்லோ ஸ்டார்ட் தான் அப்படின்ற மாரி. அந்த மாரி தான் கேம் அத நோக்கி தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்தது அப்படி இப்படி 1 சான்ஸ் 2 சான்ஸ் வந்தது. ஸோ அதுவுமே அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல ஸ்பெயினால. அதே மாரி இந்த சைடு பார்த்தோம்னா, அர்ஜென்டினா சான்ஸஸே கிரியேட் பண்ண முடியல. ஃபுல் சஃபரிங்ல இருந்தாங்க. அவங்களால ஒரு எப்படி சொல்றது? ஒரு 5 பாஸ் 10 பாஸே ஸ்டிச் பண்ண முடியலன்ற மாரி நெலைமையில தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இது. திரும்பி அந்த 10 நிமிஷம் தான் நம்ம வெயிட் பண்ண போறோம். அர்ஜென்டினா ஃபேன்ஸ்லாம் கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. கடைசி 10 நிமிஷம், 15 நிமிஷம் அர்ஜென்டினா ப்ளே பண்ணி ஜெயிப்பாங்கன்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிதான் மச்சான் முடிஞ்சது. நில் நில்ன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு அர்ஜென்டினாவால எப்படி சொல்றது? இந்த கேம்ல ஒரு ஃபுட் பிரிண்ட்டே வைக்க முடியல மச்சான். அதுதான் நிசப்தமான உண்மை. நம்ம நம்பலனாலும். அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. திடீர்னு அவங்க ஃபர்ஸ்ட்டு நான் லைனப்ல இருந்தே வரேன். ஃபர்ஸ்ட்டு நிக்கோ கொன்சாலஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. ஒரு ஃபைனல்ல நீ இப்படி சேஞ்சஸ் பண்ணணுமா எனக்கு தெரியல. பெராடஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு ஆக்சுவலா ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம். அவர தூக்கிட்டு நீ நிக்கோ கொன்சாலஸ் கொண்டு வர. அதே மாரி ரைட் பேக்ல உனக்கு மொலினா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து அவரு தான் 11ல ஸ்டார்ட் பண்றாரு. எந்த காரணத்துக்காக மான்டியல் வந்திருக்காரு ஃபைனலுக்கு மட்டும் அப்படின்னு எனக்கு தெரியல. அங்க ஒரு இதுவாச்சு, கேம்பிள் ஆச்சு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. இவங்க ஏன் லைனப் இப்படி மாத்துறாங்க அப்படின்ற மாரி ஒரு கன்ஃப்யூசிங்லயே இருந்தோம். பட் எப்படி சொல்றது? அது அவங்களுக்கு கை குடுக்கல. எப்பவுமே நிக்கோ கொன்சாலஸ் ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷன். செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்தனா அது வேற மாரி இருக்கும். ஏன்னா டயர்ட் லெக்ஸ் ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு பார்க்கலாம். பட் நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நிக்கோ கொன்சாலஸ கொண்டு வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல டிஃபென்ஸ் ஓரியன்டடா போறீங்க. அதே மாரி பார்த்தனா 2 சிவி. ஒரு சிவி நான் விட்டுருவேன் மச்சான். லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஒரு இன்ஜூரியில இருந்தாரு. நீங்க வாலண்டரியா சப் பண்றேன்னு சொல்லலாம். இன்னொரு சிவி கிறிஸ்டியன் ரொமேரோ கார்டும் வாங்கல. சரி கார்டு வாங்கியிருந்தா கூட ரெட் கார்டுக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்திருக்கலாம். அவர தூக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, திரும்பி மான்டியல திரும்பி தூக்கிட்டு, திரும்பி மொலினாவே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பெரேடஸ் ஒரு டிஃபென்சிவ் ஆப்ஷனு. ஸோ டீப்பால தூக்கிட்டு ஜூலியானோ சிமோனேவ கொண்டு வராங்க. ஸோ அப்படி இப்படின்னு பார்க்கும்போது, அட்டாக்கிங்ல லாட்டாரோ மார்டினஸ் எங்கடா? மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு இம்பாக்ட் குடுக்குறாரு அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, ஒரு 60, 70 நிமிஷத்துலயும் 5 சப்ப முடிச்சிடுற. அப்படின்னும்போது, நீ கடைசியில யார வச்சு புஷ் பண்ண போற? அந்த ஒரு புஷ் இருக்கணும்ல கடைசியில ஒரு 10 நிமிஷம். இத்தன மேட்ச்ல நீங்க எப்படி தப்பிச்சிருந்தீங்கன்னா, அந்த ஒரு புஷ் வந்து லொட்டாரோ மார்டினஸ், நிக்கோ கொன்சாலஸ் வந்த பிறகு அவங்க வேற ஒரு இதுவா மாறுவாங்க அட்டாக்கிங் பேட்டர்னா. இந்த பேட்டர்ன ஏன் ஃபைனல்ல போய் மாத்தணும்? அந்த பேட்டர்ன் கை குடுத்துட்டு தானே இருக்கு. உனக்கு பேக் ஃபயர் ஆயிருந்தது போன மேட்ச்ல. நாங்க எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு பெனால்டி போயிட்டு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வரோம்னா ஓகே. ஒரு நல்ல பேட்டர்ன நீ கை வச்ச மாரி இருந்துச்சு ஸ்கலோனி. ஒரு டாக்டிக்கல் எரர்னே சொல்லலாம் மச்சான். ஃபைனல்ல வந்து நீ அத எப்படி சொல்றது? ஒரு டெஸ்ட் பண்ணணுமா இத அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஒரு இதுவா இருந்தது. இன்னொன்னு பார்த்தோன்னா, எல்லோ கார்டு வாங்கியிருப்பாரு ஆல்ரெடி என்சோ பெர்னாண்டஸ். அதுக்கப்புறம் வந்து அவரு ஒரு ஹார்ஷான டாக்கிள் கூபாவ பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட கூபா பெல்ட் அடிச்சு விழுந்திருப்பாரு. ரெஃப்ரி ஆட நோ ஆப்ஷன். அவர் கிளியரா ரெட் கார்டு குடுத்திருந்தாரு. எல்லோ குடுத்து செகண்ட் எல்லோ குடுத்து ரெட்டோ குடுத்திருந்தாரு. கரெக்ட்டான டிசிஷன் நான் சொல்லுவேன். ஆன் ஸ்பாட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் 90த் மினிட் வரைக்கும் ஒரு ஷாட் எடுக்கல மச்சான் அர்ஜென்டினா. ரொம்ப சிவியரா இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்களால க்ளூவே இல்லாத மாரி இருந்தது. ரெட் கார்டும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் நோக்கி போச்சு மேட்ச்சு. அதுக்கப்புறம் அவங்க சப்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க நெறைய. ஃபெரான் டோரஸ், மிக்கல் மோரினோலாம் பண்ணியிருந்தாங்க. அவங்கலாம் சூப்பராவே கேரி பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா டைம் ஃபுல்லாவே ஸ்பெயின் தான் டாமினேஷன்ல இருந்தாங்க. அதே மாரி அவங்களுக்கு கோலும் வந்தது. ஃபெரான் டோரஸ் ஒரு அடிச்சிருப்பாரு ஒரு பேங்கரு. ஸோ அடிச்சு ஒரு கோல் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமே ஒண்ணுமே பண்ண முடியல அர்ஜென்டினாவால. ஏதோ 1, 2 ட்ரை பண்ணாங்க. பட் முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட் கேம் டூ ஃபர்கெட் அர்ஜென்டினான்னு சொல்லிறலாம். பட் அந்த எப்படி சொல்றது? மெஸ்ஸி கொஞ்சம் கண் கலங்குனா கஷ்டமா இருந்தது. மிச்சபடி எப்படி சொல்றது? கிரெடிட்ஸ் டூ ஸ்பெயின் மச்சான். சூப்பராவே ஆடுனாங்க. கேம் ஃபுல்லா கண்ட்ரோல்ல எடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க மிட்ஃபீல்டும் சரி, அவங்க ஸ்ட்ரைக்கும் சரி, சூப்பராவே ஆடியிருந்தாங்க. அட்டாக்கிங் பிளேயர்ஸும் சரி.
எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றதுன்னா, ஒரு பிரேக் த்ரூ டோர்னமெண்ட் அடுத்த எரா ஒண்ணு ஃபார்ம் ஆவுது. ஒரு கோல்டன் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆவுதுன்னு கிளியரா சொல்லிடலாம் ஸ்பெயினுக்கு. அவங்களோட அகாடமியும் அப்படி இருந்திருக்கு. நல்ல டேலண்ட்ஸ் இறக்கியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஸ்பெயின் லுக்கிங் ஃபார்வர்டா இருக்காங்க. அர்ஜென்டினால என்னென்ன சிப் அண்ட் சேஞ்சஸ் நடக்க போகுது? யார் புதுசா வரப்போறா? மேனேஜர்ல எதனா கை வைக்க போறாங்களா? தெரியல கோயிங் ஃபார்வர்ட். நெறைய சேஞ்சஸ் நடக்கும் மச்சான். அதுதான் ரீபில்டிங் ஃபேஸ்ல இருக்க போறாங்க அர்ஜென்டினா எனக்கு என்னமோ தோணுது. நீ என்ன மச்சான் நினைக்கிற இந்த மேட்ச பத்தி? எஸ். அகைன் ஒரு சின்ன வைண்ட் அப் மாரி நான் குடுத்துர்றேன். ஸோ மேட்ச்ல வந்து லைன் அப்ல நீ சொல்லியிருந்த ஆல்ரெடி. ஸோ லைன் அப்லயே வந்து ஒரு மாரி சேஞ்சஸ் இருந்தது அப்டின்ற மாரி சொல்லியிருந்த. நீக்கோ கோன்சாலஸ் வந்து எல்லா மேட்சுமே வந்து பரேடஸ் வச்சு ஆரம்பிச்சீங்களா? இல்ல. ஸோ ஸ்டார்ட்டிங்ல நீக்கோ கோன்சாலஸ் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா அர்ஜென்டினா. ஸோ அது ஒரு பிரச்சனையா நான் பார்க்க மாட்டேன். செகண்ட் ஹாஃப்ல சப் பண்ணாங்கல்ல. ஸோ அப்போ வந்து பரேடஸ் உள்ள வந்தாரு. ஸோ அப்போ வந்து மேபி அட்டாக் ஓரியன்டடா போயிருக்கலாம். ஸோ அங்க வந்து ம். ஆல்மேடா இருக்காரு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பரேடஸ் லெஃப்ட்ல ஆடுறதுக்கு பதிலா ஆல்மேடா போயிருக்கலாம். அங்க என்சோ ரொட்டேட் பண்ணியிருக்க தேவையில்ல. அந்த மாரி ஒரு ப்ராபபிலிட்டி இருந்தது பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் டிஃபென்சிவா போயிருந்தாங்க. அது ஒரு பெரிய சேஞ்ச். பட் அட்டாக்ல வந்து ஒரு ஐடியாவே இல்ல அர்ஜென்டினாக்கு. கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ரெட் கார்ட் என்சோ பெர்னாண்டஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். சான்சஸ் பெருசா ம். வரல. ஸ்பெயின் கதவ தட்டிட்டே தான் இருந்தாங்க. ஏதாவது ஒரு திருப்புமுனை வராதா அப்படின்ற மாரி கதவ தட்டிட்டே இருந்தாங்க. 90 மினிட்ஸ் வரைக்கும் எப்படியோ ஓட்டிட்டாங்கப்பா ரெட் கார்ட வச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் சம்பவங்கள் நடந்தது பேசிக்கா. 90 மினிட்ஸ்க்கு கரெக்ட். அப்புறம் அந்த இது ஒரு சான்ஸ் வரும். அதுல தான் வந்து ஓட்டமெட்டியோட கால மிக்கல் மொரினியோ வந்து லைட்டா ம். மிதிச்சுருவாருன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50, 50யான ஒரு டிசிஷன் தான். அதுவே வந்து எகெயின்ஸ்ட்டா கூட குடுத்துருக்கலாம். கோலாவும் ம். குடுத்துருக்கலாம். நீக்கோ வில்லியம்ஸ் கோல் அடிச்சிருப்பாரு. பட் அத வந்து ரூல் அவுட் பண்ணியிருப்பாங்க ஒரு இஷ்யூவால. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 105த் மினிட் நெனைக்கிறேன். அப்பதான் வந்து ஆக்சுவலா ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். ஸோ அந்த ம். டைம்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீக்கோ வில்லியம்ஸ் வந்து ஹெட்டர செட் பண்ணி குடுப்பாரு ஃபெரான் டோரஸ்க்கு. ஃபெரான் ம். டோரஸ் ம். லெஃப்ட் ஃபுட்ல சொருகுவாரு ஆக்சுவலா. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோல் மாரி தான் இருந்தது. அந்த கிளாசிக் ஸ்பெயின் கோல் மாரி தான் இருந்தது. ம். சூப்பரான ஒரு கோலு. ஒரு பிரேக் த்ரூவா இருந்தது. 1-0 அப்படின்ற மாரி ஆக்கியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம்லாம் ரொம்ப கஷ்டம்ன்ற மாரி தான் ஆச்சு. அர்ஜென்டினா பிளேயர்ஸ் ஆல்ரெடி டயர்ட். ஸோ மெஸ்ஸி டீம்ல இருக்காரு. அவங்க சப் வந்து 90 மினிட்ஸ்லயே 5 சப் பண்ணிட்டாங்க. ஸோ ம். 90 மினிட்ஸ்க்கு முன்னாடி 70த் மினிட்லயே பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. 20 மினிட்ஸ் வந்து சப்பே இல்லாம விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு சில டக்லிஃபிகோக்கு இன்ஜுரி ஆவுது. அவர் திருப்பி விளையாடுற வாய்ப்புகளே இல்ல. விளையாடி தான் ஆவணும். சப் கிடையாது. அப்படின்ற மாரி எல்லா பிளேயர்ஸும் டயர்ட் ஆயிட்டாங்க மச்சான் அர்ஜென்டினால. கரெக்ட். எக்ஸ்ட்ரா டைம் போம்போது மெஸ்ஸி ஒருத்தர் இருக்காரு. அவரும் ம். மெஸ்ஸியாலயும் பின்னாடி வர முடியல ஆக்சுவலா. அவராலயும் ஸோ முடியல. ஆமா. வந்து கிட்டத்தட்ட 9 பேர் வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதுவரைக்கும் போனதே பெரிய விஷயம். இங்க எல்லாத்துலயும் ம். பார்க்கும்போது எமிலியானோ மார்டினஸ். ஸோ அவர கரெக்ட், பத்தி கரெக்ட். பேசியே ஆவணும். அவரு தான் ஆமா. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து இந்த மேட்ச்ல பயங்கரமா டர்ன் அப் பண்ணாரு. ஸ்பெயின் கிட்டத்தட்ட எக்கச்சக்க சான்ஸ் எடுத்தாங்க மச்சான். அர்ஜென்டினா ம். 2 சான்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். மிஞ்சி போனா 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஷாட் ஆன் டார்கெட். பட் எல்லா சான்ஸும் எடுத்தது ஸ்பெயின் தான். லிட்டரலா கரெக்ட். டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க. பட் எமிலியானோ மார்டினஸ் சூப்பரா தடுத்துட்டு இருந்தாரு எல்லாத்தையுமே. அண்ட் அவர் வந்து இதெல்லாம் ஈஸிப்பா எனக்குன்ற மாரி தான் இருந்தது பார்க்கும்போது. ம். எல்லாமே க்ளோஸ் சேவ். பயங்கரமா இருந்தது. பட் லாஸ்ட்ல மேட்ச் முடியுது மச்சான். மேட்ச் வந்து 1-0 அப்படின்ற மாரி முடியுது. ஸோ ஒரு ஒரு ஹார்ட் டே டூ ஃபர்கெட் தான் ம். அர்ஜென்டினாக்கு. இதுவரைக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. நல்ல ஒரு ஜர்னியா தான் இருந்தது 2 டீம்ஸ்க்குமே. என்னதான் சொன்னாலும், அவங்களும் அர்ஜென்டினா கம்பேக் பண்ணி நெறைய மேட்ச் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. ம். சூப்பரான ஒரு ஜர்னியா இருந்தது. அண்ட் இந்த சைட்ல வந்து ஸ்பெயினும் ஒரு மாரி எல்லா டீம்ஸுமே நொறுக்கிட்டு தான் வந்திருந்தாங்க. அண்ட் போர்ச்சுகல் ஆகட்டும் சரி, பெல்ஜியம், பிரான்ஸ் எல்லா பெரிய டீம்ஸ்களையுமே நொறுக்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இவங்களுமே இங்கிலாந்து அப்படி இப்படின்னு நெறைய டீம்ஸ் அடிச்சுட்டு வந்திருந்தாங்க. பட் ஒரு டீம் தான் வின் பண்ண முடியுன்ற மாரி இருந்தது. பட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சில சம்பவங்கள் நடந்தது. ஸோ என்ன ம். ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப காவிய வந்து பரேடஸ் வந்து த்ரோட்லயே புடிச்சிருப்பாரு. ம். ஏதோ ஒரு புடிச்சதுனால டைரக்ட்டா ரெட் கார்ட் குடுத்திருப்பாங்க பரேடஸ்க்கு. அண்ட் லிசாண்ட்ரோ கிட்ட கேட்டிருப்பாங்க, "என்ன நடந்தது அது?" அப்படின்னு கேட்கும்போது, அ இவரு நம்ம பெட்ரி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, மெஸ்ஸி மிஸ்ட் அப்படின்ற மாரி சொன்னதா சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாரி ஹீட் ஆஃப் த டைம்ல யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். பட் ரொம்ப ம். அக்ரெசிவா இருந்திருக்க தேவையில்ல. பட் அந்த ஹீட் ஆஃப் மொமெண்ட்ஸ்ல வார்த்தைகள் எக்ஸ்சேஞ்ச் ஆவுறதுமே வந்து ஒரு இஷ்யூவா தான் முடிஞ்சிருக்கு. அங்க வந்து ஒரு நெறைய ஆக்ட் நடந்தது. ஸோ பெட்ரியுமே இன்வால்வ் ஆயிருந்தாரு அந்த விஷயத்துல. நெறைய பேர் இருந்தாங்க. அண்ட் ஒரு ஹீட் ஆஃப் மொமெண்ட்ஸ்ல ஆப்வியஸா வரும். ஆல்ரெடி ஒரு டீம் கரெக்ட். லூஸ் ஆயிட்டாங்க அர்ஜென்டினா. ம். அந்த டைம்ல வந்து இந்த மாரி ஒரு கமெண்ட் பாஸ் ஆகுது அப்டின்னா, டெஃபினட்டாவே அது கொஞ்சம் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். டைம்ல கேட்கும்போது ஃப்ரஸ்ட்ரேட் ஆவும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் பரேடிஸ் காமிச்சிருப்பாரு. பட் எஸ் அக்ரெசிவா இருந்திருக்க தேவையில்ல. பட் அந்த ஹீட் ம். ஆஃப் த டைம்ல அது நடந்ததுனால, ஒரு த்ரோட்ட புடிச்சிருப்பாரு. நம்ம பரேடஸ் டைரக்ட்டா ரெஃபரி வந்து ரெட் கார்ட் குடுத்து இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்கொலேனியுமே வந்து ஆப்வியஸா கொஞ்சம் இதா தான் ம். இருந்திருப்பார். அண்ட் மெஸ்ஸிய பார்க்க முடியல ஆக்சுவலா. ஸோ ஒரு மாரி அழுவ ஆரம்பிச்சுருவாரு. குளோசிங் செரமனி அப்போ எல்லாமே. அண்ட் எஸ் இதெல்லாம் தான் மேட்ச்ல நடந்தது ஆக்சுவலா. அண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நடந்த ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் இது ம். இல்லாம கோல்டன் பால்.
அத பத்தி என்ன நினைக்கிற மச்சான்? கோல்டன் பால் யாருக்கு போயிருந்தது? கரெக்ட்டான ஒரு சாய்ஸா? எனக்கு எப்படி இது 2 விதமா பார்க்கலாம் மச்சான். நான் கரெக்ட்டான சாய்ஸ்ன்னு கிளியர் கட்டா சொல்ல முடியாது. ஏன்னா, உனக்கு ஸ்பெயின் பண்ணாரு மச்சான். ராட்ரி தான் லீடர்ஷிப் எடுத்தாரு. கேம கண்ட்ரோல் பண்ண மேஜர் ரீசனா இருந்தாரு. இப்ப டைட்டில் அடிக்கிறதுக்கு மெயின் ரீசன் ராட்ரியா இருந்தாரு. நான் அத டினையே பண்ணல. குடுத்தது அவர் வெல் டிசர்வ்ட் தான். நான் இல்லன்னே சொல்லல. அந்த அதர் ஹேண்ட் நீ இன்னொருத்தர் வந்திருக்காரு. ஒரு டீம்ம எனக்கு தெரிஞ்சு அவரு தான் மெயினா கேரி பண்ணியிருக்காரு. இப்ப ஸ்பெயின்ல பார்த்தோம். டேலண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ராட்ரி ஒரு பார்ட் ப்ளே பண்ணாரு. அவர சுத்தி எல்லாருமே ப்ளே பண்ணாங்க ஸ்பெயின்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிரெடிட் குடுத்துறலாம். அர்ஜென்டினால பார்க்கும்போது ஒருத்தர் 2 பேர் நீ கிரெடிட் குடுக்கலாம். மெயின் காரணம் மெஸ்ஸி. அவர் தான் ஃபைனல் வரையும் கூட்டு வந்தாரு. அசிஸ்ட் இருந்தா அவர் தான். கோல் இருந்தா அவர் தான் அப்டின்னும்போது, அவருக்கு ஒரு அவார்ட் குடுத்துருக்கலாமோ! கோல்டன் பால் அவருக்கு போயிருக்கலாமோ! கொஞ்சம் மச் டிசர்விங்கா இருந்திருக்குமோன்னு எனக்கு என்னமோ தோணுச்சு பெர்சனலி. பட் ராட்ரியுமே நான் டினையலே கிடையாது. ஹி இஸ் ஆல்சோ டிசர்வ்ட் தான். நான் இல்லன்னே சொல்ல மாட்டேன். ஒரு 50-50 இருந்திருக்கும் மச்சான். மெஸ்ஸிக்கும், ராட்ரிக்கும். பட் மெஸ்ஸி ஒரு 51% ஸ்லைட் எட்ஜ் என்ன பொறுத்தவரைக்கும். பட் FIFA வேற விதமா யோசிச்சிருக்காங்க. வின்னர் டீம் குடுத்துருக்காங்க. அதுவுமே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் மெஸ்ஸிக்கு போயிருந்தா இன்னும் ஹேப்பியா இருந்திருப்பாங்க. ஃபேன்ஸும் சரி, நானும் சரி பெர்சனலி. ஸோ அது மட்டும் தான் எனக்கு கன்சர்னிங்கா இருந்தது. அதே மாரி கோல்டன் க்ளோவ் வந்து இவருக்கு போயிருந்தது உனாய் சிமோன். அது நம்ம டினையலே பண்ண முடியாது. ஒரு கோல் தான் உட்டுருக்காரு இந்த இது ஃபுல்லாவே. கிளீன் ஷீட் ஃபுல்லாவே இருந்திருக்கு. ஸோ அதனால உனாய் சிமோன் வெல் டிசர்வ்ட் தான். அதே மாரி கோல்டன் பூட் வந்து எம்பாப்பே கிளியர் கட்டா அவர் போன மேட்ச் அடிச்சிட்டாரு. 10 கோல் கிட்ட அடிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு தான் குடுத்திருந்தாங்க. அதே மாரி யங் பிளேயர் ஆஃப் தி இயர் நம்ம பிரெடிக்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மேட்ச் இது பண்ணும்போது குபார்சி செம டேலண்ட் மச்சான். நானும் நெனச்சுட்டு இருந்தேன். கடைசில இவங்க ஏதாவது பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த கோல்டன் பால் மாறுன மாரி யமாலுக்கு போயிருமோ! போயிடக்கூடாது. ஏன்னா குபார்சி தான் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. குபார்சிக்கு தான் குடுத்தாகணும் அப்டின்னு நெனச்சேன். அதே மாரி குபார்சிக்கு குடுத்தாங்க. ஸோ எல்லா அவார்டுமே ஓகே. ஓரளவு நம்ம அக்செப்டபிளா தான் இருந்தது. பட் கோல்டன் பால் மட்டும் எனக்கு சின்ன ஒரு வருத்தம். வேற எதுவுமே கிடையாது மச்சான். எஸ் கோல்டன் பால் மேபி பேசணும்னா பேசலாம். ஏன்னா நானா இருந்தாலும் ம். ஐ வுட் ஹேவ் கிவன் டூ மெஸ்ஸி தான் அப்படின்ற மாரி தான் யோசிப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த டைம்லயுமே வந்து இந்த ஏஜ்லயுமே வந்து கேரி கரெக்ட். பண்ணாரு அர்ஜென்டினா. கிட்டத்தட்ட 8 கோல்ஸ் அடிச்சிருப்பாரு. இம்பார்ட்டன்ட் டைம்ஸ்ல கோல்ஸ் ம். வந்தது. அசிஸ்டும் வந்தது ஆக்சுவலா. ஸோ கரெக்ட். ஓவராலா பார்க்கும்போது மெஸ்ஸி டிசர்விங்கா தான் இருந்தாரு. இந்த சீசன் குடுத்திருக்கலாமோ அப்படின்ற மாரி தோணுச்சு. பட் அவருக்கு போல. அவரும் நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கும்போது திடீர்னு ராட்ரி ம். குடுத்திருந்தாங்க. எஸ் அகைன் நம்ம சொல்ற மாரி ராட்ரி குடுத்தது தப்பு சொல்லல. பட் ம். மெஸ்ஸிக்கும் குடுத்திருந்தாவும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். அண்ட் கோல்டன் பூட் எம்பாப்பேக்கு வந்திருக்கும். ஸோ அவர் வந்து லீடிங்ல இருந்தாரு. அண்ட் கோல்டன் க்ளவ் உனை சிமான் அண்ட் யங் பிளேயர் கூபா அப்படின்ற மாரி தான் முடிஞ்சது. அண்ட் இதையும் தாண்டி இந்த இதுல மெயினா பார்க்கணும்னா, எஸ் ஸ்பெயின் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு டைமா இருந்தது. அண்ட் யூரோ வின் பண்ணும்போது வேர்ல்ட் கப்ப வின் பண்ற இது வந்து அவங்களுக்கு கரெக்ட். எகெயின் நடக்குதுப்பா. ஸோ கை 2 வந்த வேர்ல்ட் கலப்பா. கப் அப்படின்ற மாரி இருந்தது. அண்ட் கூக்குரே அவர் சைட்ல சொல்லியிருக்காரு. இந்த மாரி நான் ரிட்டயர் ஆக போறேன் டாட்டூ அப்படின்ற மாரி கன்ஃபார்ம். சொல்லியிருந்தாங்க. எஸ் டாட்டூவோட ரிட்டயர் ஆக போறாரு போல வேர்ல்ட் கப்ல இருந்து. அண்ட் எமிலியானோ மார்டினஸ் ஒரு சைட்ல சொல்லியிருந்தாரு. நான் ஜெயிச்சா கன்ஃபார்மா ரிட்டயர்ட் ஆவேன் ம். அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. பட் எஸ் சேட் டே. மேபி நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் இனிமே டர்ன் அவுட் ஆக போறாங்கன்ற மாரி தான் தோணுது. பட் ஓவராலா இந்த வேர்ல்ட் கப் 2026 பயங்கரமா போச்சு. சூப்பரா அண்ட் போச்சு. ஹீட் ஆஃப் மொமெண்ட்ஸ்ல நெறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது. இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் தான். ஸோ எனிதிங் ஒரு டீம் தான் வின் பண்ணணும். நம்ம நேத்தே பேசினது தான். அதான் திருப்பியும் சொல்றோம். அண்ட் பாய்ஸ் நீங்க இந்த கேம எப்படி பார்த்தீங்க? அர்ஜென்டினா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, எங்க தப்பு ம். பண்ணியிருந்தாங்க? அண்ட் எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கா உங்களுக்கு இருந்தது இந்த டைம்? அண்ட் ஸ்பெயின் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்பெயின் ஃபேன்ஸா எப்படி இருக்கீங்க? அண்ட் செலிப்ரேட் பண்றீங்களா? ஸோ எது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த கப்புக்கு லோடிங்கா இருக்கு? எதுக்கு வெயிட் பண்றீங்க? ம். அதையும் சொல்லுங்க. அண்ட் இதுவரைக்கும் பார்த்த பாய்ஸ் எல்லாருக்குமே, அதாவது நடந்தது என்ன? நடக்க போகுது என்ன? சீரிஸ்ல எல்லாருமே வந்து பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன்ஸ் அண்ட் நெறைய பேர் கிரிட்டிக்ஸும் சொல்லியிருந்தீங்க. நெறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் மிகவும் நன்றி பாய்ஸ். ஸோ இனியுமே வந்து வேர்ல்ட் கப் ஜர்னி முடியல. ஸோ இனி வேர்ல்ட் கப்போட நெக்ஸ்ட் கன்டென்ட்டா டீம், பெஸ்ட் 11 அதே மாரி வந்து அண்டர்ரேட்டட் 11, ஃப்ளாப் 11 எல்லாமே ஒரு வீடியோ வரும். அண்ட் அதுக்கப்புறமும் ஃபுட்பால் வீடியோஸ் தொடர்ந்து நம்ம ம். சேனல்ல வரப்போது. ஸோ இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ். அண்ட் புதுசா பார்க்குறீங்க இந்த வீடியோவ அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. உங்க ஃபுட்பால் ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மச்சான் எஸ் நம்ம சம்மரைஸ் பண்ணிறலாமா? எஸ் மச்சான். சம்மரைஸ் பண்ணிடலாம். ஒரு நல்ல டோர்னமெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரியில எழுதி வச்சிரலாம். அந்த மாரி ஒரு டோர்னமெண்ட் 2வது ஸ்டார பேட்ஜ்ல குத்திருக்காங்க ஸ்பெயின். ஸோ இன்னும் எவ்வளோ ஸ்டார்ஸ் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த அதர் ஹேண்ட் வந்து 3 ஸ்டார்ஸ்லயே நிக்கிறாங்க அர்ஜென்டினா. அது கொஞ்சம் சேட்னிங் பார்ட்டா இருந்தது. பட் பார்ப்போம் அடுத்த வாட்டி பிரேசில் ஏதாவது பண்றாங்களா? 6 ஸ்டார் போதா? இல்ல வேற எதனா டீம் எக்ஸ்ட்ரா ஸ்டார்ஸ் ஆட் பண்றாங்களா? அடுத்த டோர்னமெண்ட் பயங்கரமா இருக்க போது. மேபி அடுத்த டோர்னமெண்ட் வந்து ஸ்பெயின், போர்ச்சுகல்ல நடக்குது. மேபி போர்ச்சுகல் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? திரும்பி பார்க்கலாம் ஹோப்ஸ். அதே மாரி ஸ்பெயின் டிஃபெண்டிங் சாம்பியன். அவங்க ஹோம்லயே போய் டிஃபெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுவுமே ஒரு பார்க்க சூப்பரா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் பயங்கரமா இருக்க போது. ஸோ அதுக்காக வெயிட் பண்றோம்ப்பா. இந்த டோர்னமெண்ட் நல்லபடியா முடிஞ்சது. ஹியூஜ் குடோஸ் டூ அந்த ஹோஸ்டிங் நேஷன்ஸ் எல்லாமே யுஎஸ் அண்ட் மெக்சிகோ அண்ட் கனடா நல்லா பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த கடைசியில ஒரு ஷோவ மட்டும் நிறுத்தியிருக்கலாம். தேவையில்லாம அது ஒண்ணு பண்ணாங்க. அத தவிர்த்து மிச்சபடி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஷோ, நல்ல கேம், நல்ல வேர்ல்ட் கப் அப்படின்ற மாரி முடிஞ்சது மச்சான்.
எஸ் அண்ட் நல்ல ஒரு எண்டிங்கும் இருந்தது. பட் எஸ் ஸ்பெயின் வின் பண்ணியிருக்காங்க பாய்ஸ். ஒன்ஸ் அகைன் சொல்லணும் அப்படின்னா வேர்ல்ட் கப் 2026 அண்ட் எஸ் நெக்ஸ்ட் வீடியோல வில் மீட் யூ அகைன் சூன் பாய்ஸ். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். நன்றி, வணக்கம்.